ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில். கோவிலின் மூலவர் அரங்கநாதர் என்றும் உற்சவர் வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் ரங்கநாயகி. கோவிலின் தலவிருட்சம் காரைமரம். தீர்த்தம் பிரம்ம கருட மற்றும் அஷ்ட தீர்த்தம். ஆகமம் மற்றும் பூஜை பஞ்சராத்திரம். மூலஸ்தானத்தில் சுவாமி சதுர வடிவில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார். இவரது மேனியில் வெட்டுப்பட்ட தழும்பு இருக்கிறது. கோவில் முன் மண்டபத்தில் ருக்மணி சத்யபாமாவுடன் வேணுகோபாலர் காட்சி தருகிறார். இவருடன் நம்மாழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் ஆகியோரும் உள்ளனர். பிரகாரத்தில் சந்தான கிருஷ்ணர், பரவாசுதேவர், நாகர், ராமானுஜர் சன்னதிகள் உள்ளது. ராமானுஜர் கர்நாடக மாநிலத்தில் உள்ள திருநாராயணபுரம் தலத்திற்கு சென்ற பொழுது இங்கு சுவாமியை வழிபட்டு சென்றுள்ளார். திருப்பதியில் மலையப்ப சுவாமி வெங்கடாச்சலபதி மலையிலும் அலர்மேல் மங்கை தாயார் அடிவாரத்திலும் காட்சி தருகின்றனர். ஆனால் இத்தலத்தில் சுவாமி கீழேயும் அருகே உள்ள மலையில் ரங்கநாயகி தாயாரும் காட்சி தருகின்றனர். இவளை பெட்டாத்தம்மன் என்று அழைக்கிறார்கள். சுவாமி இந்த தாயாரையே திருக்கல்யாணம் செய்து கொள்வதாக ஐதீகம். மாசி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளில் இக்கோவிலில் இருந்து அர்ச்சகர் மலைக்கோவிலுக்கு சென்று கும்பத்தில் தாயாரை ஆவாகனம் செய்து, அதாவது எழுந்தருளச் செய்து கோவிலுக்கு கொண்டு வருகிறார். அப்பொழுது பெருமாள் சன்னதியில் இருந்து ராமபாணத்தை வெளியில் கொண்டு சென்று தாயாரை வரவேற்கும் வைபவம் நடக்கிறது. அதன் பின் கலசத்தை மூலஸ்தானத்தில் வைத்து பூஜிக்கின்றனர். மறுநாள் அதிகாலையில் சுவாமி திருக்கல்யாணம் நடக்கிறது. ரங்கநாதருக்கு வலப்புறத்தில், ரங்கநாயகிக்கு பிற்காலத்தில் தனிச்சன்னதிகள் கட்டப்பட்டுள்ளது. கோவில்களில் பெரும்பாலும் உற்சவமூர்த்தி மூலவருக்கு அருகில்தான் காட்சி தருவார். விழா காலங்களில் மட்டும் இவர் வெளியில் சென்று புறப்பாடாகி மீண்டும் சன்னதிக்கு திரும்புவார். ஆனால் இக்கோவிலில் உற்சவர் மூலஸ்தானத்திற்கு செல்வது கிடையாது. இவர் எப்பொழுதும் சன்னதி முன்மண்டபத்தில் தான் காட்சி தருகிறார். இத்தலத்தில் சுயம்புவாக தோன்றிய ரங்கநாதர் சிறிய மூர்த்தியாக இருக்கிறார். இவருக்கான உற்சவர் பெரிய சிலை வடிவில் இருக்கிறார். எனவே இவரை மூலஸ்தானத்தில் வைத்தால் மூலவரை தரிசிக்க முடியாது என்பதன் அடிப்படையில் முன் மண்டபத்திலேயே வைத்திருக்கின்றனர். பெருமாள் கோவில்களில் பிரதானமாக கருதப்படுவது சடாரி சேவை. இந்த சடாரியில் திருமாலின் திருப்பாதங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இதை பக்தர்களின் தலையில் வைத்து ஆசிர்வதிப்பர். இங்கு மூலவர் சன்னதியில் சடாரி வைக்கப்படுவதில்லை. மாறாக ராமபாணத்தால் ஆசிர்வாதம் செய்யப்படுகிறது. இந்த ராமபாணத்திற்குள் திருமாலின் பிரதான ஆயுதமான சக்கரம், ஆதிசேஷன் வடிவம் இருப்பதாக சொல்கிறார்கள். உற்சவரிடம் மட்டுமே சடாரி ஆசிர்வாதம் செய்யப்படுகிறது. ஆயுத பூஜை அன்று ஒரு நாள் மட்டும் இந்த ராமபாணத்திற்கு பூஜை செய்யப்படுவது மற்றொரு விசேஷம். மாசி பிரம்மோற்சவத்தின் பொழுது மகம் நட்சத்திரத்தில் சுவாமி தேரில் எழுந்தருளுகிறார். தேர் நிலைக்கு வந்ததும் பக்தர்கள் தேன், பழம், கற்கண்டு, சர்க்கரை, தேங்காய் ஆகிய பொருட்கள் கலந்த பிரசாதத்தை வைத்துக்கொண்டு ரங்கன் வருகிறான், கோவிந்தன் வருகிறான் என சொல்லி ஒருவருக்கொருவர் கொடுக்கிறார்கள். இதனை கவால சேவை என்கிறார்கள். அப்பொழுது சுவாமியின் பாதத்தில் தண்ணீர் விடும் தண்ணீர் சேவை, கையில் பந்தம் ஏந்தி கொண்டு சுவாமியை வணங்கும் பந்த சேவை என்னும் சேவைகளும் நடக்கிறது. சுவாமி சுயம்புவாக இருந்ததை கண்டறிந்த பொழுது இந்த வைபவங்கள் செய்யப்பட்டதன் அடிப்படையில் தற்பொழுதும் இந்நிகழ்ச்சி நடக்கிறது. அமாவாசை தோறும் காலையில் சுவாமிக்கு பால் அபிஷேகம் நடக்கிறது. சுவாமி சன்னதி இடப்புறம் உள்ள ஆஞ்சநேயர் சுவாமியை பார்த்து காட்சி தருகிறார். இந்த ஆஞ்சநேயர் சிலை பெரிய சதுர கல்லில் வித்தியாசமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், ஒரு சமயம் கருடாழ்வார்க்கு திருமால் மகாலட்சுமியின் திருமண கோலம் காண வேண்டுமென ஆசை எழுந்தது. அதனை சுவாமியிடம் தெரிவித்தார். அவர் விருப்பத்திற்காக சுவாமி பூலோகத்தில் இத்தலத்தில் திருமண கோலம் காட்டியருளினார். அவருக்கு காட்சி தந்த சுவாமி இங்கு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார். பிற்காலத்தில் இப்பகுதி காரை மலர்கள் நிறைந்த வனமாக இருந்தது. இப்பகுதியில் வசித்த இடையன் ஒருவன் பசுக்கள் மேய்த்து வந்தான். அதில் ஒரு பசு மட்டும் தொடர்ந்து பால் சுரக்காமல் இருக்கவே அதனை கண்காணித்தான். ஓரிடத்தில் காரை மரத்தின் அடியில் இருந்த புதர் மீது பால் சொரிந்ததை கண்டான். அப்புதரை அவன் வெட்டிய பொழுது ரத்தம் பீரிட்டது. தகவல் தெரிந்த மக்கள் இங்கு வந்த பொழுது அசிரிதி தோன்றி சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியிருப்பதை உணர்த்தியது. அதன் பின்பு இங்கு கோவில் எழுப்பப்பட்டது.
இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க, செல்வம் பெருக ரங்கநாதரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு அதிக அளவில் பால் அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். கோவிலுக்கு பசு காணிக்கையாக செலுத்தும் வழக்கம் இருக்கிறது. கோவிலின் திருவிழாக்கள்: மாசியில் பிரம்மோற்சவம், ராமானுஜர் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று அரங்கநாத சுவாமியை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.